தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஓ பன்னீர்செல்வத்தை சமாதானப்படுத்த பாஜக மேலிடம் முயற்சிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூட்டணியிலிருந்து வெளியேறிய பன்னீர்செல்வத்தை சமாதானப்படுத்த பாஜகவினர் முயற்சி செய்வதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். நேற்று பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக ஓ பன்னீர்செல்வம் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் அவரை சமாதானப்படுத்த பாஜக முயற்சித்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பிரதமர் சந்திக்க மறுத்தது உள்ளிட்ட காரணங்களால் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக ஓ பன்னீர்செல்வம் அறிவித்திருந்தார். கூட்டணியிலிருந்து வெளியேறிய ஓ பன்னீர்செல்வத்தை சமாதானப்படுத்த பாஜக நிர்வாகிகள் முயற்சிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. வரும் 28ஆம் தேதி தமிழகம் வரும் பிரதமரை சந்திக்க வைக்க முயற்சிகள் நடப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாஜக கூட்டணியில் நீண்ட காலமாக இருந்து வந்த ஓ பன்னீர்செல்வம் அக்கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக நேற்று அறிவித்தார். தொடர் புறக்கணிப்புகள் மற்றும் பிரதமரை சந்திக்க நேரம் தராதது ஆகியவற்றை காரணமாக பன்னீர்செல்வம் குறிப்பிட்டிருந்தார். அரசியலில் தனக்கென ஒரு தன்மானம் இருப்பதாகவும் ஓ பன்னீர்செல்வம் மரியாதை இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். தற்போது அவரை சமாதானப்படுத்த பாஜக மேலிடம் முயற்சிப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்டு பெறலாம். ஸ்டாலின், ஓபிஎஸ் சமாதானப்படுத்துறதுக்கான முயற்சிகள் நடக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கிறது, விவரங்கள் என்ன? விக்னேஷ், அதாவது அதிமுகவுடைய கூட்டணிக்காக பாஜக தன்னை அவமானப்படுத்தி விட்டது என்ற அந்த பேச்சு நேற்று தன்னுடைய நிர்வாகிகள் மத்தியில, தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியில ஓபிஎஸ் பேசியிருந்தாரு. இந்த ஒரு சூழல்ல தான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிய ஓபிஎஸ்ஐ தொடர்பு கொண்டுள்ள டெல்லி பாஜக மேலிடம் தொடர்ந்து முயற்சித்து வருவதாக கூறப்படுகிறது. அவசரப்பட வேண்டாம், எந்த ஒரு முடிவுனாலும் பேசி தீர்த்துக் கொள்ளலாம் அப்படின்றத டெல்லி மேலிடம் தொடர்ச்சியாக ஓபிஎஸ்ஐ தொடர்பு கொண்டு பேச முயற்சித்து வருவதாக கூறப்படுகிறது. தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்களும் ஓபிஎஸ்ஐ நேரில் சந்தித்து தொடர்பாக பேசுவதற்கு அனுமதி கேட்டதாகவும், ஆனால் அதை ஓபிஎஸ் நிராகரித்து விட்டதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாஜகவில் இருந்து வெளியேறியதில் திட்டவட்டமாக தற்போதும் இருப்பதாக கூறப்படுகிறது. ஏன்னா பிரதமர் தமிழகம் வந்திருந்த பொழுது தன்னை சந்திக்க பிரதமரை சந்திப்பதற்கு நேரம் ஓபிஎஸ் தரப்பிலிருந்து கேட்கப்பட்ட பொழுதும் பிரதமர் நேரம் கொடுக்காத ஒரு சூழலை தான் அவருடைய ஆதரவாளர்கள், ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் கிட்டத்தட்ட 8 வருடங்களாக 2017ஆம் ஆண்டிலிருந்து பாஜகவுடைய கூட்டணியில் ஓபிஎஸ் இருந்து வந்தார். 2021 அதிமுகவிலிருந்து தனியாக பிரிந்து சென்ற பிறகும் கிட்டத்தட்ட 3-4 ஆண்டுகளாக ஓபிஎஸ் பாஜக மேலிடத்தில் ஒரு விசுவாசமிக்க ஒரு கூட்டணி தலைவராக இருந்த ஒரு சூழல்ல தான் தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுகவுடைய கூட்டணியை எதிர்பார்த்து தன்னை அவமானப்படுத்தி விட்டதாக ஓபிஎஸ் கருதுகிறார். நேற்று கூட முதலமைச்சர் சந்தித்து வந்துவிட்ட பிறகு செய்தியாளர் சந்திக்கும் பொழுது தனக்கென்று ஒரு சுயமரியாதை உண்டு என்ற ஒரு கருத்தை ஓபிஎஸ் வெளிப்படுத்தியிருந்தார். இந்த ஒரு சூழல்ல தான் தொடர்ந்து பாஜக மேலிடம் ஓபிஎஸ்ஐ தொடர்பு கொண்டு பேசுவதற்கு அந்த முயற்சியை மேற்கொண்டு வருவதாகவும், வரக்கூடிய ஆகஸ்ட் 26 மற்றும் 27 ஆகிய 2 தேதிகளில் பிரதமர் மீண்டும் தமிழகம் வர இருக்கிறார். சிதம்பரம் மற்றும் திருவண்ணாமலை பகுதிகளுக்கு பிரதமர் வரக்கூடிய ஒரு சூழல்ல அப்போது பிரதமரை சந்திப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தையை ஓபிஎஸ்ஸிடம் தொடர்ந்து பாஜக மேலிடம், தமிழக அரசு பாஜக தலைவர்களாகட்டும், அதே போல டெல்லி தலைவர்களாகட்டும் தொடர்ந்து பேசி அவரை சந்திக்க வைப்பதற்கான முயற்சிகள் ஈடுபடுவதற்கு தான் ஓபிஎஸ்ஐ பேசுவதற்கு அந்த முயற்சிகள் எடுப்பதாக கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழல் தான். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்தும் பாஜக கூட்டணியிலிருந்தும் தொடர்ச்சியாக வெளியே வந்ததில் தான் உறுதியாக இருப்பதாக ஓபிஎஸ் ஆதரவாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் அந்த முயற்சிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின். நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்முடைய ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு சுப்புரத்தினம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு சுப்புரத்தினம். நேற்று என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறுவதா ஓபிஎஸ் அறிவிச்சாரு. இன்னைக்கு ஓபிஎஸ் சமாதானப்படுத்த முயற்சிகள் பாஜக தரப்புல இருந்து நடக்கிறதா தகவல்களை பார்க்கிறோம். ஓபிஎஸ் இந்த சமாதானத்தை ஏற்றுக்கொள்வாரா? ஓபிஎஸ் ஓட தற்போதைய நிலைப்பாடு என்ன? நேற்றைய தினம் இந்த முடிவு அவசர கதியில் எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. நேற்றைய தினம் கூடிய கோர் கமிட்டி மீட்டிங்ல மிக தெளிவாக 3 மணி நேரத்துக்கு மேலாக இந்த பிரச்சனை பற்றி ஆழமாக சிந்தித்து விரிவாக பேசி ஒரு தெளிவான முடிவு எடுக்கப்பட்டது. அந்த எடுக்கப்பட்ட முடிவு தான் என்டிஏ கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் தலைமையிலான நாங்கள் வெளியேறுகிறோம் என்ற செய்தியை அண்ணன் பட்ருத்தியார் அவர்கள்
தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தினார்கள். அந்த முடிவிலிருந்து வெளியேறுவதற்கான சூழல் இன்றைக்கும் மட்டுமல்ல, என்றைக்கும் அரசியல் நிகழாது என்பதுதான் என்னுடைய எண்ணம். காரணம், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நேற்று தினம் மாண்பு முதல்வர் அவர்களை சந்தித்த பிறகு பத்திரிகையாளர்களிடம் பேசுகிற பொழுது அவரே தெளிவுபடுத்தினார். என் சுயமரியாதைக்கு இழுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களால் என்னுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு ஏற்படுத்தப்பட்டு விட்டிருக்கிறது. எனவே என் சுயமரியாதை இழந்து விட்டு நான் ஒரு அரசியல் கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் மிக தெளிவாக சொல்லிவிட்ட நிலையில் நிச்சயமாக எடுத்த முடிவிலிருந்து நாங்கள் பின்வாங்குவதோ மீண்டும் பிஜேபி தலைமையிலான கூட்டணியில் சேர்வது என்பதோ நடப்பதான காரியம் கிடையாது. இட் இஸ் இம்பாசிபிள் டு retract from our position and rejoining the BJP alliance. இது என்ன பேசுகிற பொழுது இது ஓபிஎஸ் அவர்களுடைய விருப்பு வெறுப்பு, அவரை சார்ந்திருக்கக்கூடிய தொண்டர்களுடைய விருப்பம் என்பதை தாண்டி பொதுமக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிப்பதாக ஒரு தலைமை என்ற முடிவு எடுக்க வேண்டும் என்பதுதான் பிரதானமாக நேற்று விவாதிக்கப்பட்டது. பொதுமக்களுடைய விருப்பம் என்ன? திரு அமித்ஷா, தமிழ்நாடு அமித்ஷா அவர்களும் திரு இபிஎஸ் அவர்களை சந்தித்த பொழுது இன்னொரு தலைவர் ஓபிஎஸ் அவர் இருக்கிறாரே, நம்முடைய கூட்டணியில் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய தலைவர் ஓபிஎஸ் இருக்கிறாரே, நம் கூட்டணியை விட்டு வெளியேறிய ஒரு தலைவரை நாம் சந்திக்கிறோம். ஆனால் கூட்டணியில் தொடர்ந்து ஆதரவு அளிக்கக்கூடிய தலைவரை பற்றி கிஞ்சிட்டும் சிந்திக்காமல் எங்களை புறக்கணித்து விட்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை சந்திக்காதது முதல் அவமானம். அன்றைக்கு இந்த முடிவை எடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் தொண்டர்களுடைய உணர்வு. ஆனால் நாங்கள் பெரிதும் நம்பியிருந்த பிரதமர் அவர்களும் பலரையும் சந்தித்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எழுத்து மூலமாக சந்திக்க விருப்பம் தெரிவித்த நிலையிலும் அவரை சந்திக்க மறுத்தது என்பது இது இழைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அநீதி மட்டுமல்ல, இன்னும் அண்ணன் பண்ருட்டியார் அவர்கள் சொன்னதை போல எஞ்சிய கூட்டணி நீடிப்பது என்பது ஒரு ஆபத்தான நிகழ்வாக ஆகிவிடும் என்ற எச்சரிக்கையின் அடிப்படையிலும் இவ்வளவு அவமானங்களையும் தாங்கி கொண்டு இன்னும் ஏன் ஓபிஎஸ் அவர்கள் அங்கே இருக்க வேண்டும் என்று பொதுமக்களே இன்றைக்கு பொதுவெளியில் பேசக்கூடிய அந்த உணர்வை மதித்து எடுக்கப்பட்ட முடிவில் இருந்து நாங்கள் பின்வாங்கினோம் என்றால் எங்களுடைய அரசியல் எதிர்காலமே சூனியமாகிவிடும். எனவே எந்த நிலையிலும் யார் பேசினாலும் நிச்சயமாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் எடுத்த நிலையிலிருந்து மாறுபட மாட்டார். நாங்கள் தனி பாதை வகுத்துவிட்டோம். அவர் ஆப்ஷன் சார் ஒயிட் ஓப்பன். எதிர்காலத்தில் எந்த தளத்திலிருந்து தேர்தலை சந்தித்தால் நாங்கள் வெற்றி காண முடியுமோ, எங்களை சுத்தமாக மதித்தவர்களுக்கு பாடம் புகட்ட முடியுமோ அந்த அரசியல் நிலைப்பாட்டை அண்ணன் ஓபிஎஸ் தலைமையில் நாங்கள் எடுக்க இருக்கிறோம். இட் இஸ் இம்பாசிபிள். ஓபிஎஸ் தன்னோட நிலையை மாற்றிக்கொள்ள மாட்டார் அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமா சொல்லி இருக்கிறீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். செய்தியாளர் ஸ்டாலினிடம் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். ஸ்டாலின், தற்போது ஓபிஎஸ் தன்னோட தன்மானம் பாதிக்கப்படுவதாக ரொம்ப கடுமையான வார்த்தைகளை நேற்று பயன்படுத்தி இருந்தார். அவர் ரொம்ப புண்பட்டிருக்கிறார் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த நிலையில பாஜகவோட ரொம்ப தாமதமான முயற்சி இது அப்படின்னு பார்க்கலாமா? பாஜக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? விக்னேஷ், அது நிச்சயமா ஓபிஎஸ் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் சொல்றது, அதாவது கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக 2017ஆம் ஆண்டு முதலே ஓபிஎஸ் பாஜக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களாக இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி ஆகட்டும், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகட்டும், அவருடைய பேச்சுக்கு மீறி எந்த விதமான அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கைகள்ல அவரு என்னைக்குமே இந்த கடந்த 8 ஆண்டுகள்ல செயல்படல. முன்னாடி தர்மயுத்தம் தொடங்கிய போது மீண்டும் ஒன்றிணைந்த ஒரு அதிமுக உருவாக்குவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக தன்னிடம் வலியுறுத்தியதாகவே ஓபிஎஸ் வெளிப்படையாக தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் மீண்டும் துணை முதலமைச்சர் பதவி, அதாவது முதலமைச்சராக இருந்தவர் துணை முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டது கூட பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் வலியுறுத்தியதுனாலதான். அந்த மாதிரி கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக ஒரு விசுவாசமிக்க கூட்டணி கட்சி தலைவராக ஓபிஎஸ் இருந்த போதும் அவரை தொடர்ந்து பாஜக புறக்கணிப்பதாகத்தான் அவரும் சரி அவருடைய ஆதரவாளர்களும் தொடர்ந்து குறிப்பிட்டு வராங்க. ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிய போதும் கூட தொடர்ந்து பாஜக கூட்டணியில் தான் அவர் பயணித்து வந்தார். ஈவன் சுயேட்சை வேட்பாளராக, அதாவது அதிமுக உரிமை கோரியதுனால அவரால் நேரடியாக எந்த விதமான ஒரு தனி கட்சியோ தனி சின்னமோ பெற முடியாத ஒரு சூழல்ல தான்
சுயேட்சையாக தேசிய ஜனநாயக கூட்டணியில ராமநாதபுரம் தொகுதியில போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இது போன்ற பல்வேறு சூழல்கள்ல தொடர்ந்து பாஜகவிற்கு உறுதுணையாக இருந்தவர் ஓபிஎஸ். ஆனால் அவரை தொடர்ந்து அவமானப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு வருத்தம், கடுமையான வருத்தம் ஓபிஎஸ்க்கும் இருக்கு, அவருடைய ஆதரவாளர்களுக்கு இருக்கு. இந்த ஒரு சூழல் தான் இந்த முயற்சி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அவர் வெளியேறக்கூடிய அந்த அறிவிப்பை வெளியிட்ட பிறகு அவர் பாஜக முயற்சிப்பது என்பது ஒரு தாமதமான முயற்சி. பிரதமர் நேரில் சந்திக்கிறது, அவர் கூட்டணியில இருக்காரு, ஒரு கூட்டணி கட்சி தலைவர்கள். ஏன்னா ஜி.கே. வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசனுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. புதிய நீதி கட்சி தலைவர் பிரதமரை சந்திக்காதது, உள்துறை அமைச்சரை சந்திக்க அனுமதிக்காதது அப்படிங்கறது தான் அவங்க பிரதான குற்றச்சாட்டாவும் முன்வைக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின்.